அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம நாட்டில் வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பல ஆண்டு காலமாக இருக்குது. அந்த ரிசர்வேஷன் பற்றின வந்து புரிதலை வந்து தப்பாக வந்து பல தலைமுறைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறதோட விளைவு தான் வந்து அந்த சாதிய வன்மம் வந்து இளைஞர்கள் மத்தியிலும் படிக்கிற மாணவர்கள் மத்தியிலும் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ நம்மளும் மாணவர்களாக இருக்கும்போது நம்மளும் யோசிப்போம், ஒரு பொது புத்தியோட என்ன யோசிப்போம்னா, அது நம்ம வந்து 90 மார்க் எடுக்கிறோம், நமக்கு அந்த சீட்டு கிடைக்கல, ஆனால் வந்து 60 மார்க் எடுத்த பசங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சிடுச்சு, காலேஜ் சீட்டு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பொதுவாக ஒரு பொது புத்தியில் வச்சு பார்ப்பாங்க. பார்க்கும்போது நமக்கு வந்து தோணும், என்னடா அது ஆமாம் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடஒதுக்கீடு வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த உரிமை எங்கே மறுக்கப்பட்டுச்சோ ஆனால் அந்த உரிமை மறுக்காமல் எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்பு வந்து அளிக்கணும் அப்படிங்கிறத அந்த இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அந்த இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறதுல எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, வெறும் என்ன சொல்கிறது எஸ்சி எஸ்டிங்களுக்கு மட்டும்தான் வந்து இடஒதுக்கீட்டில் வர மாதிரியும், அதாவது படத்தில் கூட டைலாக் வைக்கிற மாதிரி கோட்டான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி மற்றவங்க எல்லாரும் வந்து இடஒதுக்கீட்டை அனுபவிக்காத மாதிரியும் ஒரு பொது புத்தியில் வந்து இந்த சமூகம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் நம்ம அதை பற்றி பேசுகிறோன்னா, இப்போ வந்து கல்லூரி முதலாண்டு எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத மீண்டும் நம்ம வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மாணவர்கள் மத்தியில் வந்து தப்பாக விதைக்கிறதால படித்த பட்டம் பெற்ற அவங்க மத்தியிலே வந்து அந்த சாதி உணர்வு வந்து போகாமல் அது அப்படியே நிலைச்சி போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அந்த விதத்தில் வந்து இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ சட்டக்கல்லூரி கவுன்சிலிங் நடக்க போது, இப்போ ஒரு கல்லூரியில் வந்து 161 சீட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 161 சீட்டு இருக்குது. இப்போ அந்த சீட்டு வந்து இடஒதுக்கீடு படி பிரிஞ்சு எந்தெந்த சமூகத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து அது வந்து புரிஞ்சிடும், எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இப்போ 161 சீட்டு இருக்குது, இப்போ சென்னையில் சட்டக்கல்லூரியில் 161 சீட் இருக்குது, கவுன்சிலிங்கில் எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்க, எல்லா சமூகத்திலும் அப்ளை பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போ யாருக்கு அந்த போட்டி போடுறதுக்கு எத்தனை சீட்டில் அவங்க வர வேண்டியிருக்கணும், நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மொத்தம் இருக்கிறது 161 சீட்டு தான். அப்ளை பண்ணுறது 300 பேர் இருக்கலாம், 500 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். 1000 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 1000 பேர் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா 161 சீட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ 161 பேர் தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காம போகும். அப்போ அந்த 161 சீட்டை பகிர்ந்து கொடுக்கணும், எல்லா சமூகத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து நல்லா படிக்க முடியாத சூழலில் இருந்திருப்பாங்க, அவங்களுடைய குடும்பம் பின்னணி அந்த மாதிரி இருக்கும், காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் பிரதிநிதி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடஒதுக்கீடு நம்ம வச்சுருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ 161 சீட்டில் இப்போ ஜென்ரலாக வந்து ரிசர்வேஷனுக்கு 69% வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒதுக்கியிருக்கோம். இந்தியாவில் எங்கேயும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் 69% ரிசர்வேஷனில் வருது. மீதி 31% வந்து ஜென்ரல் கோட்டா, சரிங்களா? அது ஜென்ரல்னா என்னென்னா, அந்த 31%ங்கிறது வந்து 161 சீட்டில் வந்து எவ்வளோன்னா 50 சீட்டு. 50 சீட்டு வந்து 161 50 சீட்டு வந்து ஜென்ரல் கோட்டா. அதில் வந்து என்னென்னா எல்லா சமூகத்தினரும் போட்டி போடலாம். அதாவது வந்து அதில் வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் கிடையாது. நீங்கள் சொல்லுவீங்களே, யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து அந்த 50 சீட்டு. 161 சீட்டில் 50 சீட்டை வந்து பொதுவாக வச்சுருவாங்க. அதில் யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ, படிக்க திறமை இருக்கோ அவர்கள் வந்து அந்த 50 சீட்டில் வந்து இடம் வாங்கிட்டு அவங்க கல்லூரியோ வேலையோ வந்து போயிடுவாங்க, சரிங்களா? இப்போ சட்டக்கல்லூரி பற்றி பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த கல்லூரியில் அட்மிஷன் வாங்கிட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது ஏன் பொதுவில் எல்லா சமூகத்துக்கும் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து ஏற்கனவே காலங்காலமாக படிக்கிற பசங்க நிறைய அதில் போட்டி போடுறதுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது, சூழல், அதற்கான சூழல். அவங்க வந்து நல்ல முழு நேரமும் படிக்கிற சூழல் இருக்கும், இங்கே வேலைக்கு போயிட்டே படிக்கிற மாதிரி இருக்கும், கரண்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து படிக்கிறது மட்டுமே வேலையாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா நல்லா வெல் செட்டில்டாக இருப்பாங்க, படிப்புக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காத ஒரு சூழலாக இருக்கும் அந்த மாணவர்கள் படிக்கிற இடத்துல. ஸோ அதனால தான் வந்து அப்படி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம சமூகத்தில் எப்போ வந்து அந்த 50 சீட்டு வந்து அந்த மொத்தமும் வந்து யாருக்காக இடஒதுக்கீடு வச்சுருக்கோமோ அந்த சமூகத்தினரே எப்போ வந்து எடுக்கிற அளவுக்கு வளர்கிறாங்களோ அப்போ நம்ம எல்லோரும் வளர்ந்துட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து அது வளரலை, சரிங்களா? அந்த 50 சீட்டில் தான் எல்லாரும் எடுத்துக்கணும். அந்த 50 சீட்டில் யார் அதிக மார்க் எடுக்கணும் அவங்களுக்கு போயிடும். அடுத்தது இப்போ நம்ம பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 30% வந்து முஸ்லீமுக்கு வந்து 3.5 வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்போ 26.5 வந்து அதர்ஸு. அந்த பிசியில் இருக்கிற கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 26.5%. அப்போ அந்த 161 சீட்டில் 26.5% எவ்வளோன்னா 42 சீட்டு. 42 சீட்டு வந்து வெறும் வந்து அந்த பிசி சமூகத்தை சார்ந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு மட்டும் 42 சீட்டு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20%. 20%ங்கிறது வந்து 161 சீட்டில் வந்து எத்தனை சீட்டு வருதுன்னா 32 சீட்டு.
அப்போ 32 சீட்டுங்கிறது வந்து அந்த எம்பிசி சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும் 32 சீட்டு. இப்போ அந்த பிசியில் வந்து முஸ்லீம்ஸ் 3.5 இருந்தாங்க பார்த்தீங்களா, அது எத்தனை சீட்டு? 161 சீட்லனா 6 சீட்டு. 6 சீட்டு வந்து அந்த 161 சீட்டில் 6 சீட்டு வந்து பிசி முஸ்லீமுக்கு மட்டும், சரிங்களா? அதில் இருக்கிறவங்க யார் மார்க் அதிகமாக எடுக்கணும் அவங்களுக்கு 6 சீட்டு. அப்படி பிரித்து வச்சுருக்காங்க, ஒவ்வொரு சமூகத்துக்கும் இவ்வளோன்னு பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ எஸ்சிக்கு வந்து எவ்வளோனா 15%. அந்த 15%ங்கிறது எவ்வளோனா 24 சீட்டு. அப்போ 161 சீட்டில் 24 சீட்டு வந்து எஸ்சி சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு போயிடும். அதில் அருந்ததியருக்கு வந்து 3%, அதாவது மொத்தம் எஸ்சிக்கு வந்து 18%, அதில் உள்ளொதுக்கீடாக வந்து அருந்ததியருக்கு 3% கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோனா 5 சீட்டு. அப்போ 161 சீட்டில் 5 சீட்டு வந்து அருந்ததி இருக்குது. இது வந்து உறுதி செய்யப்பட்டது, சரிங்களா? அப்புறம் பழங்குடியினருக்கு வந்து 1%, அது எவ்வளோனா 2 சீட்டு. 161 2 சீட்டு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ 161 சீட்டில் பொதுவில் 50 இருக்குது, பிசிக்கு 42 இருக்குது, எம்பிசிக்கு வந்து 32 இருக்குது, முஸ்லீமுக்கு 6 இருக்குது, எஸ்சிக்கு வந்து 24 இருக்குது, பழங்குடியினருக்கு 2 இருக்குது, அருந்ததியருக்கு வந்து 5 இருக்குது. ஸோ இது வந்து அந்தந்த சமூகத்துக்கு உறுதி செய்யப்பட்டாச்சு. அப்போ அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதில் யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ, இப்போ பிசியில் யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அதில் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதில் போயிட்டு அவங்களுக்குன்னு ஒதுக்கி கொடுத்ததுக்கப்புறம் அதில் போயிட்டு வந்து ஒரு எஸ்சி வந்து, இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிசியில் இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து 60க்கு மேலே எடுக்கலன்னு வச்சிங்களேன். இப்போ பிசியில் மொத்தம் 42 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அந்த 42 பேருமே 60க்கு மேலே எடுக்கலை. எல்லாருமே வந்து 59 58 அப்படி தான் எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் எஸ்சியில் ஒரு பையன் வந்து 90 80 70 எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் எஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த 24 சீட் எஸ்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 24 சீட்லேயும் எஸ்சியில் இருக்கிற 24 சீட்லேயும் வந்து எல்லாருமே வந்து 70க்கு மேலே எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ இதில் வந்து 58 57 எடுத்தவனுக்கு அட்மிஷன் கிடச்சி உள்ளே போயிடுவான். எப்படி பிசியில் இருக்கிற பையன் 58 57 எடுத்து பட்சம் அட்மிஷன் கிடச்சி காலேஜ் சீட்டு உள்ளே போயிடுவான். ஆனால் எஸ்சியில் 70 மார்க் எடுத்தவனுக்கு சீட்டு கிடைக்காது. ஏன்? அப்போ வந்து நான் அதிக மார்க் எடுத்துருக்கேன், எனக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த சீட்டே வந்து அந்த பிசி சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டது, எஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டது கிடையாது. அந்த ஜென்ரலாக 50 இருக்குது பார்த்தீங்களா, அதில் டாப் யார் எடுத்துருக்காங்களோ அதற்குள்ளே தான் நீங்கள் போக முடியும். ஸோ இப்படி தான் வந்து இது இயங்கிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணுன்னா, இப்போ ஒரு பிசி இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னா, ஜென்ரலில் ஒரு 50 சீட்டு இருக்குது, பிசிக்கு வந்து ஒரு 42 சீட்டு இருக்குது. மொத்தம் 92 சீட்டு வந்து 161ல் 92 சீட்டில் நீ வந்து போட்டி போடலாம். அதாவது வந்து 161ல் 92 பேரில் ஒரு ஆளானி உள்ளே போகிறதுக்கு உனக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 92 பேரில் ஒரு ஆளானி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எம்பிசிக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னா 82 பேரில் ஒரு ஆளானி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எம்பிசிக்கு 161ல் 82 இடத்துக்கு நீ இப்போ, அதாவது என்னென்னா அந்த 82 பேரில் ஒரு ஆளானி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52 பேரை மன்னிக்கணும், எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74 பேரில் ஒரு ஆளாக வந்து நீ உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்சிக்கு. இப்போ ஒரு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52, அதாவது வந்து உங்களுக்கு போட்டி போகிறதுக்குன்னா இடம், அந்த 52 பேரில் ஒரு ஆளாக நீ உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீ எப்போ மார்க் அதிகமாக எடுத்துருந்தீங்க, உண்மை என்னென்னா உங்களுக்குன்னு 92, இப்போ ஒரு பிசிக்கு 92 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அது 92 பேரில் ஒரு ஆளாக நீ உள்ளே போயிருக்கணும் உங்களுக்கு திறமை இருந்திருந்தா. ஒரு எம்பிசினா 82 பேரில் ஒரு ஆளாக உள்ளே போயிருக்கணும். ஒரு எஸ்சினா 74 பேரில் ஒரு ஆளாக உள்ளே போயிருக்கணும். அப்போ அதிலலாம் உள்ளே போகிறதுக்கு விட்டுட்டு நீங்கள் அவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட்டை கம்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நியாயம் கிடையாது, அது சரியானதும் கிடையாது. ஸோ இது இப்படி தான் வந்து இந்த ரிசர்வேஷன் இயங்கிட்டு இருக்கு. அதனால் இனிமேலும் வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த போயிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் அதிக மார்க் எடுத்தேன், கம்மி மார்க் எடுத்தேன், கிடச்சிச்சு, கோட்டாவில் கிடச்சிச்சுன்னு நம்ம வந்து நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி மற்றவங்களை கேலி செய்கிறத விட்டுட்டு நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து முழுமையான அங்கீகாரப்படி தான் ஒதுக்கியிருக்காங்கன்ற ஒரு புரிதலோடு நம்ம செயல்பட்டோம்னா நம்மளுடைய ஒற்றுமையை வந்து சீர்குலைக்க முடியாது, நம்ம ஒன்றுபட்டு வெல்லலாம். நன்றி.